கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த சிபிஐ விசாரணையை ஓய்வு பெற்ற நீதியரசர் குழு மேற்பார்வை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இடைக்கால உத்தரவு அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. கூடவே உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கேள்வியையும் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறாங்க. எஸ்ஐடிக்கு உத்தரவிட்டது எப்படி அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திற்கு கேட்டிருக்கிறாங்க. வேறு என்னென்ன விஷயங்களை உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க இந்த வழக்குல? இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து இந்த விசாரணை முடிந்து தற்போது இந்த வழக்கினுடைய அந்த விவரங்கள் தற்போது வெளியாக தொடங்கி இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு வழக்கு என்பதனாலே அதி முக்கியத்துவம் பெற்று தற்போது இந்த வழக்கினுடைய அந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கின்றது. விசாரணையினுடைய நிலை குறித்து அறிக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவிடம் தாக்கல் செய்ய உத்தரவு என்றும் இது இடைக்கால உத்தரவு மட்டுமே என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பதில் மனு தாக்கல் செய்ய அரசுக்கு 8 வார காலம் அவகாசம் கொடுப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து இது தமிழக வெற்றி கழகத்திற்கான ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த வழக்கை பொறுத்தவரையில பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சிபிஐ விசாரணை வேண்டும், நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதே போல மேற்கொண்டு அரசியல் கட்சிகள் கூட்டங்களை நடத்துவதற்கு ஒரு எஸ்ஓபி நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அது சம்பந்தமாகவும் இந்த விஷயங்கள், அதாவது எஸ்ஓபி உருவாக்க கோரி வழக்கு எப்படி கிரிமினல் வழக்காக பட்டியலிடப்பட்டது என்றும் அது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிக்கை உத்தரவு செய்ய தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய எஸ்ஓபி வழக்கை 2 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றம் செய்து பரிந்துரை செய்வதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் காரணமாக தற்போது அரசியல் கட்சிகள் தொடர்ந்து மாநில அல்லது தேசிய நெடுஞ்சாலைகளில் பிரச்சாரம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கூட ஒரு மைதானம் எடுத்து அந்த தனியாருடைய இடத்திலே தான் பிரச்சாரம் செய்திருந்தார். இனி நெடுஞ்சாலைகளில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு அரசு ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட வேண்டும். அரசியல் கட்சிகள் எந்தெந்த இடங்களில் பிரச்சாரம் செய்யலாம், பிரச்சாரம் செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்ன என்பது குறித்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அது சம்பந்தமாகவும் தற்போது சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்ட நிலையிலே இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அன்சாரியா ஆகியோர் முன்னிலையிலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர்கள் கோபால் சுப்பிரமணியம், அதே போல ஆரியமா சுந்தரம் ஆகியோர் ஆஜராகி வாதாடியிருந்தார்கள். மேலும் அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோஹித்கி, அதே போல அபிஷேக் சிங்வி மற்றும் வில்சன் ஆகியோர் ஆஜராகி வாதாடியிருந்தார்கள். 2 தரப்புக்கும் இடையே கடும் வாதங்கள் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருந்த நிலையில இன்று அந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்தவரையிலே அதில் 41 பேர் உயிரிழந்தார்கள். உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் சிலரும் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில அவர்கள் தற்போது நீதிபதி முன்னால் தற்போது சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மனுக்களை போட்டது நாங்கள் கிடையாது, எங்கள் பெயரில் யாரோ போட்டிருக்கிறார்கள். எனவே அந்த மனுவும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு தீர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவிலே 2 IPS அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 2 IPS அதிகாரிகள் யார் யார் இருக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் அவர்கள் யார் யார் என்ற அந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. IPS அதிகாரிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையிலே பணியாற்றலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணையை இந்த குழு கண்காணிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே கரூர் வழக்கை பொறுத்தவரையிலே அது இன்னும் வேகம் எடுக்கும் என்று தெரிகின்றது. முக்கியமாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இந்த கரூர் விவகாரம் என்பதும் இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரமும் அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுகின்றது. இது அரசியல் களத்தில் தாக்கம் ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.